காவல்துறையால் நடத்தப்பட்ட இந்த மரணத்துல களத்துல போயிட்டு வீட்டுல போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறார். மக்களை நேசிச்சு களத்துக்கு வந்திருக்கிறாரு. எங்க தளபதி அவர்கள் அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஒரு நிமிஷம் போதும், ஒரே ஒரு நிமிஷம் போதும். அரசியல் தான் பண்ணணும்னா அரசியல் அடுத்த நிமிஷம் பண்ணிட்டு போயிடுவாரு. ஒரு நீதிக்கான ஒரு குரலை, ஒரு அழுத்தத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையே ஒரு தமிழகத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சியா மக்களுடைய எழுச்சியினால எழுந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அனுமதி மறுக்கப்படுது. உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதா தாவேக்காக இந்த விஷயம் போராடுறது? ஆமா, இப்ப தேதி மறு தேதிட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மறுத்துருவார முதல்வர் அவர்கள். இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? அப்ப எதுக்கு உங்களுடைய டிஜிபி வாய்ஸ் கால் கொடுத்திருக்காரா இல்லையா? 6 மணிக்கு 7 மணிக்கு மேல யாரையும் வந்து லாக்அப்ல வைக்க கூடாது, ஸ்டேஷனுக்கு இன்னும் என்கொயரிக்கு வர வைக்க கூடாது, குழந்தைகளும் பெண்களையும் காவல் நிலையம் பக்கமே வர வைக்க கூடாது. ஏன் கொடுக்குறீங்க? எப்படி எல்டர்லி பீப்புள், உமன், சில்ட்ரன் இவங்க எப்பவுமே வந்து ஆஃப்டர் சன்செட் ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க. வேற ரொம்ப எமர்ஜென்சி வேற வழி இல்லைன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வைங்க. இந்த மரணத்துக்கு இந்த அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சாரி, என்ன சாரி? உதயநிதிக்கு நடந்திருந்தா முதல்வர் இதை ஏற்றிருப்பாரா? வாங்க வேண்டியதையும் வாங்கிக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு சாப்பாடும் வாங்கிக்கிறீங்க, எல்லாமே வாங்கிக்கிறீங்க, அவனை அடிச்சும் அனுப்புறீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம். இல்ல ஒட்டுமொத்தமா நம்ம எல்லா காவல் எல்லாரும் தான் பண்றீங்க. இங்க புனிதன் யாருன்னு கேக்குறேன். யாருங்க புனிதன்? யார் புனிதன்? நீங்களும் நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த மாதிரி தனிப்பட அமைச்சு தேடுவாங்களா அப்படிங்கிறது. கஞ்சாவுக்கு எதிராக தொடர்ச்சியா 3 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். என்ன வெட்ட வந்திருக்காங்கன்னு வீடியோ ஆதாரத்தோட காட்டியிருக்கேன். என்ன அப்படியே கிழிச்சிட்டாங்களா இந்த காவல்துறை? இந்த திருமாவளவன் நேர்ல போய் பார்த்துட்டு நேர்மையா செயல்பட்டு இருக்காரு இந்த விஷயத்துல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அபத்தமா இல்லையான்னு கேட்கிறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு அபத்தமா இல்லையான்னு கேட்கிறேன். என்ன நேர்மையா செயல்பட்டு தயவு செஞ்சு உங்களை மிகப்பெரிய ஆளுமையா மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் உட்பட. நான் ரசித்ததுல நேசித்ததுல நீங்களும் ஒரு தலைவர். நீங்க உங்களுடைய வாயில இருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தது என்னால ஜீரணிக்கவே முடியலன்ற இவர் இந்த பையனுடைய இறப்பை விட இந்த அண்ணன் பேசியது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். பல விஷயங்கள் தொடர்ந்து நம்முடைய ஜாம்பவான்ல பேசிக்கிட்டு வரோம். அந்த வகையில தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு எல்லாராலையும் வைக்கப்பட்டது. களத்துக்கு வந்துட்டாரா அவங்க தலைவர், களத்துக்கு வந்துட்டாரா அப்படியெல்லாம் சொன்னப்ப இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம். காவல்துறையால் நடத்தப்பட்ட இந்த மரணத்துல களத்துல போயிட்டு வீட்டுல போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? களத்துக்கு போயிருக்கிறத இல்லை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய தம்பி தங்கைகளை, மாவட்ட செயலாளர்களை, சம்பவம் நடக்கக்கூடிய இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே களம் காண வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்து பார்த்திங்கன்னா படுபாதகமான ஒரு செயல், ஈடு செய்ய முடியாத ஒரு செயல், அவ்வளவு சீக்கிரம் நம்மளால் இதை கடந்து போக முடியாத ஒரு செயல். யாராலையும் இது ஒரு மரணம் நடந்துருச்சு அப்படின்றத ஏற்றுக்கிட்டு போகிற செயல் அல்ல. இது வந்து திட்டமிட்டு கொலை செய்பவனை விட மிக படுபாதகமாக யார் நம்மளை காப்பாற்றுவார்கள் நினைக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி ஒரு ரவுடிகளையும் மிஞ்சிய ஒரு வேலையை பார்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு A+ கேட்டகரி ரவுடியும் இது வரைக்கும் கொல்லப்படலையே. ஏன் இது வரைக்கும் எந்த ஒரு ரவுடிகளும் மிக பயங்கரமான ஒரு ரவுடின்னு சொல்லக்கூடியவர் 2 இப்போ சமீபத்தில் இந்த தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட எத்தனையோ ரவுடிகளை பிடிக்கிறாங்க. ஆனால் பிடிக்கக்கூடிய அத்தனை பேர் மேலேயும் 10 கொலை வழக்கு, 35 வழக்குகள், 15 கொலை வழக்கு உள்பட 40 வழக்கு. இவர்கள் A++ ரவுடிகள் அப்படின்னு. இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் பேப்பர் படிச்சிருப்பீங்க, செய்தி வெளியாச்சு. சென்னைக்குள்ளே இந்தந்த ரவுடிகள்லாம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அப்போ அவர்களால் என்ன ஆபத்து இருக்குது? அப்போ ஏன் அவர்கள் வெளியில் இருக்காங்க? உங்களால் ஏன் சரியான காரணங்களை இன்னும் நீதிமன்றத்தில் சொல்லி அவர்களுக்கான தண்டனைகளை வாங்கி தர முடியல? அப்போது ஒரு கொலைக்கே அவன் சரியான உங்களுடைய விசாரணையில் தண்டிக்கப்பட்டிருந்தால் அவன் அடுத்த கொலை எப்படி செய்வான்?
இதுதான் இங்க வந்து இதோட பார்வையா இருக்கு. இதை நீங்க அப்ப அதோட சாமானியவனாக ஒப்பிட்டு இது பார்க்கறீங்களா? சாமானியர்களுக்கான ஆட்சி, புதிய விடியலினுடைய ஆட்சி, சமூக நீதியை பேணி காக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஏழை எளிய மக்களின் பங்காளன்னு சொல்லக்கூடியவர், கிராமந்தோறும் கிராம சபை கூட்டம் நடத்துனீங்க, ஆட்சி மாறணும்னு என்னென்னவோ பண்ணுனீங்க. இன்னைக்கு ஒரு படுபாதக செயல்ல இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ஃபெனிக்ஸ் ஜெயராஜினுடைய சம்பவத்துல எப்படியெல்லாம் தலைகீழா வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சிங்க. இன்னைக்கு முதல்வர் ஏன் போல? சாரின்னு சொன்னீங்களே, இது உங்க குடும்பத்துல யாராவது நடந்து அங்க வந்து ஒரு இலவச பட்டாவும் ஒரு அரசு வேலையும் கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த முதல்வர் குடும்பத்துல இல்ல அதிகாரமிக்க யாரோ ஒருவருடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்லயோ இல்ல ஒரு அமைச்சருடைய உறவினர்களோ இல்ல ஒரு எம்பியினுடைய வீட்லயோ நடந்திருந்தா இலவச பட்டாவும் ஆவின்ல வேலையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்திடுமான்னு கேக்குறேன். இது எப்படி எடுத்துக்கிறது? அப்போ உங்க மேல ஏற்கனவே ரொம்ப ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க மக்கள். இன்னும் 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 மக்களை வந்து அதிகப்படியான வேதனைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கீங்க. இவங்க தரப்புல 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க, காவல்துறை இன்னும் சுதந்திரமா செயல்பட. இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். இடையூறுக்கு மன்னிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில அந்த நடைபெற்ற சம்பவம், ஃபெலிக்ஸ் அவங்களுடைய மரணம், ஜெயராஜ் குறித்தான மரணங்கள் குறித்து சொன்னீங்க. இவங்க சொல்றாங்க அந்த மாதிரி நாங்க விடலை, உடனே நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு முதல்வர் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. விரைவா எடுத்தோம், உடனே வழக்கு பதிவு செய்யப்பட்டது, அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணோம், அந்த நடவடிக்கை எஸ்பியை வந்து அங்கிருந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றணும், இந்த நிதி உதவி வழங்கியது, இதெல்லாம் உடனடியாக செய்யப்பட்டது. ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்றாரு முதல்வர். அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்குறேன். போராடி ஒரு விஷயம் கிடைக்காத போது இவ்வளோ துரிதமா கொடுத்து எதை நீங்க மறைக்க பாக்குறீங்கன்னு கேட்குறோம். இவ்வளவு துரிதமா கொடுத்து எதை மறைக்க பாக்குறீங்க? அப்போ அவங்கள யாரும் டிஸ்மிஸ் பண்ணல, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. பணியிடை நீக்கம் தான் பண்ணிருக்கீங்க. பணியிடை நீக்கம் ஏன்? வேலையை விட்டு தூக்கி இருக்கணும்ல உடனடியா, ஏன் தூக்க மாட்டீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இது வரைக்கும் இல்லாத, வரலாற்றுல இல்லாத ஒரு பதிவு இந்த விஷயத்துல கவனிச்சிங்களா? எந்த காவலர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்களோ அவங்க குடும்பத்தாரெல்லாம் போராட்டம் தர்ணா நடத்தினத ஆக்ரோஷமா பேசினாங்க அவங்க. அதையுமே இதெல்லாம் சமூக நீதியா? தர்ணா நடத்துறதுக்கு முதல்ல அவர்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அப்போ இன்னொரு காவலருடைய வீட்டுல உள்ளவங்கன்னா இந்த காவல்துறை அனுமதி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக 3ஆம் தேதி இன்னைக்கு வந்து எக்மோர்ல ராஜரத்னம் ஸ்டேடியத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது. ஒரு நீதிக்கான ஒரு குரலை, ஒரு அழுத்தத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையே ஒரு தமிழகத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சியா மக்களுடைய எழுச்சியினால எழுந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அனுமதி மறுக்கப்படுது. உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதா தாவேக்காக்கு இந்த விஷயம் போராடுறது? ஆமா, இப்ப தேதி மறு தேதியிட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, 6ஆம் தேதி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க விஷயத்த வந்து இப்பவும் சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்த தடுக்கிறதுனாலலாம் இங்க வந்து இப்ப காற்றாற்று வெள்ளத்திற்கு நீங்க களிமண்லயோ மணல்லையோ மணல் திட்டுகளை வச்சோ நீங்க தடுத்து நிறுத்திடலாம்னு நினைக்கிறீங்க. இது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதிகாரிகளை வச்சு நீங்க ஆட்சி செஞ்சுட்டு போயிடலாம் நினைக்கிறீங்க. இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே இறையன்பு ஐஏஎஸ், சைலேந்தர் பாபு டிஜிபி, ஏதோ சினிமால ஒரு பிரம்மாண்டம் காட்டுவாங்கல்ல, நம்ம இவருடைய இந்த இயக்குனருடைய சங்கரனுடைய இயக்கம், AR ரஹ்மான் இசை, அப்ப படம் பிரம்மாண்டமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக பண்ணுனீங்க. இன்னைக்கு என்னாச்சு? எங்க போயிட்டாரு? யாருமே இல்லையே. இன்னைக்கு நேர்மையாளரா பார்த்துக்கிட்டு இருந்த சகாயம் அவர்களை தூக்கி எங்க போட்டுருங்க? உங்கள்கிட்ட அப்படியெல்லாம் வேலை செய்ய முடியாது. தட்டி கேட்கக்கூடியவன் இங்க அதிகமா இருந்துகிட்டு தான் இருக்கிறான். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, நீங்க எல்லாம் யூபியில இருந்திருக்கணும். அப்போ உங்களை யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ரவுடித்தனத்தை மட்டுமே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு காவல்துறையினுடைய அராஜக போக்கு மிக அதிகமாக ஆயிடுச்சு. அதை மறுத்துருவார முதல்வர் அவர்கள்? இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? அப்ப எதுக்கு உங்களுடைய டிஜிபி வாய்ஸ் கால் கொடுத்திருக்காரா இல்லையா? 6 மணிக்கு 7 மணிக்கு மேல யாரையும் வந்து லாக்அப்ல வைக்க கூடாது, ஸ்டேஷனுக்கு இன்னும் என்கொயரிக்கு வர வைக்க கூடாது, குழந்தைகளும் பெண்களையும் காவல் நிலையம் பக்கமே வர வைக்க கூடாது. ஏன் கொடுக்குறீங்க? எப்படி? இந்த 4 நாளைக்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்துல 8 வயசு சிறுமியை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாரு ஒரு ASI. அதை மூடி மறைக்கணும்ன்றதுக்காக எப்பேற்பட்ட படுபாதக செயல். அந்த குழந்தையினுடைய தந்தை மேலேயே அந்த போக்சோ வழக்க போடுறதுக்கு முயற்சி செய்யுது. ஏன்? ஒரு காவலர் பண்ணிட்டாருன்னா அப்போ காவல்துறையின் மீது திரும்பவும் ஒரு களங்கம் ஏற்பட்டுருமே. அப்ப இந்த வழக்கை வந்து நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்றதுக்காக
இது எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு படுபாதகமான ஒரு செயலா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி, இந்த ஒரு வழக்கை பத்தி பேசுறோம். ஆனா நம்ம கிட்ட டேட்டாஸ் கிடையாது. ஆனா ஊடகங்கள்ல 25க்கும் மேற்பட்ட 24 நடந்ததா சொல்லப்படுது. புரியுதுங்களா? இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப 99 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அப்பவே 26 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேலம்மாள் பள்ளியில ஆசிரியராக இருக்கக்கூடியவனுடைய ஒரு கணவர் சாலையில நடந்து போகும்போது காவலர்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். இதே முகப்பேர் ஜே காவல் நிலையத்துல அடித்து காவல் நிலையத்துல தூக்கு போட்டு தொங்கிட்டாருன்னு ஒரு பையன் சொன்னான். அப்போ வந்து இந்த அளவுக்கு ஊடகங்கள்லாம் இல்ல. அப்ப இதை பெருசா கொண்டு வர முடியாது. ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு எழுந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காவல் நிலையத்தினுடைய பெயரை பெயிண்டால அழிச்சாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்களா? அன்னைக்கே கிளர்ச்சியும் எழுச்சியும் இருக்கதான் செஞ்சிடுச்சு. இன்னைக்கு புரட்சியை பத்தி சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் இன்னைக்கு அனைத்து தரப்புமே பேசப்படுது. திமுக காரர் நேத்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில நான் உட்கார்ந்து விவாதம் பண்ணும்போது இதை நாங்க நியாயப்படுத்தல அப்படின்னா அராஜகம்னு சொல்லுங்க. இல்ல நீதிமன்றம் சொல்ல நீதியரசர் சொன்ன அத்தனையுமே சொல்லுங்க. நீதியரசர் என்னென்ன சொல்லியிருக்காரு அத்தனையுமே நீங்க சொல்லணும்ல. ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? இது படுபாதகமான செயல்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இந்த மரணத்துக்கு இந்த அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சாரி என்ன சாரி? உதயநிதிக்கு நடந்திருந்தா முதல்வர் இதை ஏத்திருப்பாரா? ஒரு இலவச பட்டாவையும் அரசு வேலையும் வாங்கிப்பாரா? ஏன் இன்ப நிதிக்கு இந்த மாதிரி நடந்தா விட்டுருவாரா? களத்துக்கு வந்திருக்கணுமான்னு கேக்குறேன். உதயநிதியாவது களத்துக்கு வந்து பேசி இருக்கணும்ல. அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்லி இருக்கணும். அப்பாக்கும் குட்டி அப்பாக்கும் 1000 மேல இருக்குங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? 70 பேர் செத்து போனான் கள்ளச்சாராயம் குடிச்சு. அதுக்கு போகல. ஸ்ரீமதியை போய் பார்க்கல. தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய பிரச்சனைக்கு போகல. அண்ணா நகர் மாணவி பாலியல் பிரச்சனைக்கு அங்க போய் பார்க்கல, சந்திக்கல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல போய் சந்திக்கல. இன்னும் எதுக்கு போறீங்க? அப்ப இங்க யாரு பாதுகாப்பா இருக்கா? பாதுகாக்கக்கூடியவன் யாரு? காவல்துறை யாரு? சாமானியர்கள் பாதுகாவலன் தான். காவல்துறை அதிகாரி என்ன மெத்தனை போக்கு? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? எந்த காவல்துறை அதிகாரியும் ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லாமே சினிமாவை பார்த்து மக்கள் கெட்டு போயிட்டதா சொல்றாங்க இல்லையா? இல்ல, காவல்துறை தான் கெட்டு போயிருக்கு. ஒரு போதை மருந்த பயன்படுத்தியவரை கைது செஞ்சிட்டீங்க, சரி ரைட் ஓகே. அவருக்கு எங்க கிடைச்சது? வித்தவன் யாரு? ஏன்னு கைது செய்யல? தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தானே இருக்கு. ஓகே, குட்கா கிடைக்குதுன்னு ஐயோ அம்மான்னு கத்துனீங்களே முதல்வர் அவர்களே, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு அப்பா வாங்கிட்டதுனால எல்லாம் மறந்துருச்சா? அன்னைக்கு அண்ணனா இருந்ததுனால குட்கா வாங்கிட்டு போய் கொடுத்தீங்களா? இன்னைக்கு குட்கா கிடைக்கலையா? தமிழ்நாட்டுல கிடைக்குதா கிடைக்கலையா? நடிகர்களே கைது செய்யப்படுறாங்க. இந்த இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த அது பேர் என்ன, கூலிப்பு, அப்புறம் இன்னும் இந்த புயல மாதிரி இதெல்லாம் போடுறாங்க பாருங்களா, ஒரு பாக்கெட்ல வருது பாத்தீங்களா? இதுல நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்கன்னா, சாதாரண பொட்டி கடையில வித்துக்கிட்டு இருந்தான்ல, அதை தடுத்து நிறுத்தி அதோட விலையை வந்து ஒரு 4 மடங்கு விலையேற்றத்துக்கு காரணம் வாங்கி இப்ப அதை வந்து ஒரு மாஃபியாவா பண்றானுங்க. ஓகே, அப்ப அது குறிப்பிட்ட ஆட்களால மட்டும் கொண்டு வர முடியுது. குறிப்பிட்ட ஆட்களால எப்படி கொண்டு வர முடியுது? இதுதான் இங்க கேள்வியா இருக்கு. அப்ப மற்றவனால எல்லாமே பண்ண முடியுது. அவன் பண்ணக்கூடியவன் அத்தனை பேரும் சுதந்திரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். கஞ்சா விற்கிறவன் வித்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா பிரவுன் சிகர் அப்படின்னு விற்கிறவன் வித்துக்கிட்டு தான் இருக்கிறான். இது கிடைக்காமலாம் இல்லை. டாஸ்மாக் கடையை நீங்க இயக்கக்கூடிய நேரத்தை தாண்டி டாஸ்மாக் கடைகள் திருட்டுத்தனமாக இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இல்லைன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க முதல்வரை. இல்ல இப்ப செந்தில் பாலாஜி பார்த்துட்டு இருந்த துறையை மாத்தி கொடுத்துருக்காங்கல்ல, அவரை வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இல்ல டாஸ்மாக் முத்துசாமிகிட்ட சொல்லுங்க. இல்ல நேரம் கரெக்டா 10 மணிக்கு கடையை மூடிடுறாங்க. 10 மணிக்கு அப்புறம் லட்சம் ரூபாய் இல்ல கோடி ரூபாய் கொடுத்தாலும் தமிழகத்துல ஒரு பாட்டில் மது வாங்க முடியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க சமூக நீதியை பேசுறவரு, யாரு தாலியும் அறாதுன்னு சொன்ன கனிமொழி அக்காக்கு சொல்றேன், ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் வாங்க. சென்னை நகருக்குள்ள இல்ல, தமிழகம் முழுக்க வாங்கி கொடுக்கலாம். டாஸ்மாக் கடைகள்லயே வாங்கி தர பொதுமக்களுக்கே தெரியும், அது சர்வசாதாரணமாக விற்கப்படுகிறது. ஆனா அப்ப இதெல்லாம் யாரு? அதையெல்லாம் நீங்க பாதுகாக்கிறீங்க. ஆனா சாலை ஓரத்துல என்னுடைய தம்பி படிச்சுட்டு வேலை இல்லாம தம்பி தங்கைகள் வந்து நைட்ல வந்து கடை நடத்துறாங்க இல்லையா? இப்ப அது வந்து சமீப காலத்துல அதிகரிச்சுது. ஆனா இன்னைக்கு இந்த அண்ணா நகர் சாலையில இருக்கக்கூடிய கடைகள் அத்தனையுமே எல்லாரையுமே அடிச்சு ஓட விடுறீங்க. ஏன்? கொலை பண்ணிட்டானா,
பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டானா, டாஸ்மாக்ல 1000 கோடி கொள்ளடிச்சதுல அவன் 100 கோடி வாங்கிட்டு போயிட்டானா, கஞ்சா வாங்கி வித்துட்டானா, ப்ரௌன் சுகர் அப்படின்னு வித்துட்டானா, சமூக விரோதியா இருக்கிறானா, A++ ரவுடியா இருக்கிறானா, செயின் அறுத்துட்டு போயிட்டானா, பட்ட பகல்ல கத்தியை வச்சுக்கிட்டு சுத்திட்டானா, சோறு விற்கிறான், ஒரு ஜூஸ் போட்டு விற்கிறான், ஒரு கேக் அம்மா கையால அக்கா கையால வீட்டில் செய்யற கேக்கை வாங்கிட்டு வந்து விற்கிறான். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் போய் யார்கிட்டையும் கையேந்திரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு போதிய வருமானம் இல்லை. அதுக்கு வெட்கப்பட வேண்டியது நீங்க தான், ஆளக்கூடிய அரசு தான். அப்ப அவனை இந்த மாதிரி இழிநிலைக்கு கொண்டு வந்திருக்கமேன்றது யார் வெட்கப்படணும்? நீங்க தான் வெட்கப்படணும். அவனுடைய அவனுடைய தன்னுடைய பொருளாதாரத்தை ஏத்துக்கிறதுக்கும் பொருளாதார சூழல்களை சமாளிக்கிறதுக்கும் அவன் சாலையில வந்து நிக்கிறான், ராத்திரி தூக்கத்தை இழந்து. அவனிடம் காவல்துறை வந்து ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க. எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறீங்க, வாங்க வேண்டியதும் வாங்கிக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு சாப்பாடும் வாங்கிக்கிறீங்க, எல்லாமே வாங்கிக்கிறீங்க, அவனை அடிச்சும் அனுப்புறீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம். இல்ல ஒட்டுமொத்தமா நம்ம எல்லா காவல் எல்லாரும் தான் பண்றீங்க. இங்க புனிதன் யாருன்னு கேக்குறேன். யாருங்க புனிதன்? யார் புனிதன்? நீ புத்தனின் மறு உருவமா? எல்லா காவலரும் புத்தனின் மறு உருவமா? சொல்லிட முடியாது. எல்லா காவலரும் அப்ப நல்ல காவலரை தடுக்க வேண்டியதானே? எல்லா காவலரையும் சொல்ல முடியாது. நான் ஏத்துக்கிற பிரபாவனுடைய வாதத்தை. அப்ப நல்ல காவலர் ஏன் தடுக்கலையே? அவன் பண்றது சரிதான், அவன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். சாலையில நின்னு பகல் நேரத்துல அவன் வந்து போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணல, அவனை தேடி வந்துதான் எல்லாருமே வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சாலை ஓரத்துல பிளாட்ஃபார்ம்ல போட்டு விக்கிறான். இதை நம்ம தடுக்க கூடாது. எந்த காவலர் தடுத்து ஆதரவா நின்னு இன்னைக்கு அந்த பசங்க விக்கிறாங்க சொல்லுங்க? நீங்க ஒரு கடையை திறந்து பல கோடிய முதலீடு போட்டு உங்களுக்கு ஆதரவாளர்களுக்கு எல்லாம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் கார்பரேட் நிறுவனம் அர்பன் ஸ்கொயர் கிண்டி கீழே இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் எங்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் கடை. தனியா ஒருத்தன் போயெல்லாம் கடை ஆரம்பிச்சிட முடியாது. நீ 10 இடத்துல வச்சிருந்தா இது என்ன அஜெண்டா? அப்ப கார்பரேட் காசு வச்சிருக்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியுமா? சாவக்கூடிய நேரத்திலயுமே ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம குடும்பத்தை பாதுகாத்துற மாட்டோமா இன்னைக்கு வந்து நிக்கிறான். இன்னைக்கு சித்தாள் வேலைக்கும் மேஸ்திரி வேலைக்கும் கூலி வேலைக்கு போனா 1000 ரூபாய் சம்பளம் கன்ஃபார்ம். மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து 25,000 மாசம் சம்பளம் வாங்கிடுவாங்க அந்த சகோதரர்கள். படிச்சவன் 1 டிகிரி 2 டிகிரி படிச்சவனுக்கு இன்னைக்கு 25,000 30,000 சம்பளம் இருக்கா சொல்லுங்க? இன்னைக்கு 25,000 ரூபாய் 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் எதுக்கு பைக் ஓட்டிட்டு அழைக்கிறான்? என்னப்பா விடு, MBA படிச்சிருக்கேன், என்ன வேற வேலை இல்லை. அவனோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு நீங்க இது பண்ணல, அவன் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஏசி அறை. எப்படி நல்லா இருக்குல்ல? நீ பிச்சை எடு, அதான் நீ பிச்சை எடு, உனக்கான தட்டு நான் வாங்கி தரேன். பிச்சை எடுக்க போறதுக்கான எல்லா வேலையும் நான் பண்றேன். அப்படி சொல்லிட முடியாது. அது ஒரு வேற என்ன பண்ண சொல்? இதுக்குதான் அவன் கனவுகளோட படிச்சானா? இதுக்காக எல்லா கல்லூரிகளும் தமிழ்நாட்டுல இருக்கு, எல்லா கல்லூரிகளும் தமிழ்நாட்டுல இருக்கு. வார்த்தையை பயன்படுத்த வேணாம்னு சத்தியமா பயன்படுத்துவேன். அதுவும் ஒரு சத்தியமா பயன்படுத்த வேணாம். இப்பவும் சொல்றேன், எந்த தம்பி இப்போ உங்க கேமராவோட வாங்க லைவா போடுவோம், எந்த தம்பி தங்கைகள் இத வந்து ஏத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அதுல அவன் எத்தனை இடையூறுகளை சந்திக்கிறான் தெரியுமா? சாப்பாடு கொண்டு போறதுக்குள்ள அவனை ராத்திரியில புடிச்சு என்னெல்லாம் பண்றீங்க? எந்த விலை உயர்ந்த காரையும் நீங்க இது வரைக்கும் மடக்கி நான் பார்க்கவே இல்லையே. அவன் ஹெல்மெட் போடாதது, அவன் பைக்ல இன்சூரன்ஸ் இல்லாதது. இத நீங்க ஒரு இடத்துல காவல்துறை நிக்கணும்னா நின்று அந்த இடத்துல சிக்னல்ல நிக்கணும். சிக்னலை தாண்டி 100 மீட்டர் தாண்டி ஏன் நிக்கிறீங்க? அவனை பாஞ்சி வந்து ஏன் பிடிக்கிறீங்க? மதுபான கடையில இருந்து 100 மீட்டர் 50 மீட்டர் 10 மீட்டர்ல நின்று பிடிக்கிறாங்க. மதுபான கடைக்குள்ளேயே போய் உட்காந்துருங்க காவல்துறை, இல்லைன்னா காவல் நிலையத்துல வித்துருங்க, பிரச்சனையே இல்லை. அப்ப எதுக்கு நீங்க பாருக்குன்னு ஒரு அனுமதி கொடுக்குறீங்க? பாரு கடை வந்து 10 மணி வரைக்கும் இருக்கும், பாரு 10 மணி வரைக்கும் இருக்கும். 10 மணிக்கு வாங்கினவன் எப்படி 11:10 பாட்டில முழுங்கிடுவானா? ஊத்தி குடிக்கணும்ல. அப்ப அவனுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. அதையும் அனுமதிச்சு நடத்தக்கூடியது அரசாங்கம் தானே. அப்ப உங்களுக்கு என்ன கேவலமா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 8 மணியோட பார் க்ளோஸ், இல்லைன்னா 8 மணிக்கு கடை க்ளோஸ், 10 மணிக்கு பார் க்ளோஸ்ன்னு வைக்கணும். நீங்க கரெக்டா 9 மணிக்கே செக்கிங்க்கு வந்துறீங்க. எல்லா இடத்துலயும் குடிச்சிருக்கியா, உனக்கு குடியாரன் யாரு, குடும்பஸ்தான் யாருன்னு தெரியாதா? குடிச்சிட்டு நீங்க நிக்கக்கூடிய எத்தனை காவலர்களை நானு இறங்கி சண்டை போட்டிருக்கேன். அவர்களே போதையில தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கிண்டி பக்கத்துல ஒரு நாள் ராத்திரி இரவு வந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ அம்மா ஊதுங்கன்னு சொல்றாங்க. ஊதுங்கன்னு சொல்லும்போது நான் ஊதுறேன். என் குடும்பத்தாரோட போயிருக்கேன், என் குடும்பத்தார் அத்தனை பேரோட போயிருக்கேன். ஊதுங்கன்னு சொல்லும்போது வாசனை வருதே அப்படின்றாரு.
அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க அதே மிஷின்ல ஊதுங்கன்னு சொல்றேன். ஊதி காட்டியிருக்கணும்ல, என்னோட சந்தேகத்தை போக்கிருங்கள. ஏன் பைக் எடுத்துட்டு ஓடணும், ஏன் ஓடணும்? உங்களுக்கு என்ன நடந்தது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, என்னதான் சொல்றேன், நான் கார் ஓட்டிட்டு வரேன், என்னோட குடும்பத்தார்கள் எல்லாமே வண்டியில இருக்காங்க, குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே வண்டியில இருக்காங்க. பின்னாடி இன்னொரு கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், குடும்ப நிகழ்வுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த காவல் எஸ்ஐ வந்து போக்குவரத்து எஸ்ஐ வந்து ஓடுறாரு, பைக் எடுத்துட்டு ஓடுறாரு. ஏன் ஓடுறீங்க? அப்ப ஏதோ ஒரு குற்றம் பண்ணிருக்கீங்கல்ல, குடிச்சிருக்கிறாரு. நீங்க குடிச்சிருக்கீங்க சார்னு சொன்ன உடனே ஓடுறாரு அந்த இடத்துல இருந்து. ஓகே, அப்ப இதெல்லாம் எப்படி பார்க்கக்கூடிய விஷயம்? நீங்க குடிப்பீங்க, உங்களுக்கு இங்க எல்லாமே தாராளமயமாக்கப்பட்டுருச்சு, காவல்துறைக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா யார் கொடுக்குறான்னு தெரியும். சாமானியவனும் உனக்கு காசு கொடுக்காதவன் கப்பம் கட்டாதவன் இதுல பிரச்சனையில மாட்டுவான். அப்படிதானே? இந்த விஷயங்கள் இருக்குல்ல, காவல்துறையின் மீதான இந்த விஷயங்கள் அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு என்னதான் முக்கிய காரணம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். திமிரு, கொழுப்பு, உங்களுடைய அதிகார போக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல. உங்கள்கிட்ட மக்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, ஆட்சி செய்வீங்கன்னு. நீங்க ஆட்சி உங்களுக்கு செய்ய தெரியலையே. அவங்க இப்ப இந்த ஒரு 5 ஆண்டு காலம் தான் இப்படி இருக்காங்க. இந்த திருமுல்லை வாயில் அம்பத்தூர் திருமுல்லை வாயில்ல ஒரு படிக்கிற பையனை அடிச்சு வாயெல்லாம் உடைக்கிறாரு ஆய்வாளர். அவனுக்கு தெரியல இவர் யாருன்னே தெரியல. நீங்க காவல்துறையினருடைய சீருடையில இருந்தாலோ வாகனத்துல வந்திருந்தாலோ கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சிவில். ஆமா, சிவிலியன்ஸ் ரோட்ல வண்டி போறதுல பிரச்சனை. ஒரு 16 அடி ரோடு, குறுகிய சாலை, 16 அடி ரோட்ல 2 பக்கமும் பைக் நின்னா எத்தனை அடி இருக்கும் இடம்? அதுல வரதுல பிரச்சனை. நீ போயான்னு சொல்லிடுறான், அவனை போட்டு இவர் அடிக்கிறாரு. அவர் இது ஒரு தவற பண்ணல. ஜான் மில்லர்னு சொல்லக்கூடிய ஆய்வாளர் தொடர்ச்சியா இந்த மாதிரி வேலைகளை தான் பண்ணிருக்கிறாரு. 2004-05 அவர் வந்து ஒரு லாக்அப் டெத்தும் பண்ணிருக்கிறாரு. தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் பண்ணாரு. மதுரை வயல்ல ஒரு ஹோட்டல் உரிமையாளரை மிரட்டி அந்த அவர் தற்கொலைக்கு போய் அவரை கூட்டிட்டு போய் நான் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க. இவர் கட்ட பஞ்சாயத்து பண்றது மட்டும்தான் இவருடைய வேலை. அம்பத்தூர்ல 2018 ரயில்வே கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பை மூடணும் மக்கள் எழுச்சியா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றேன். அப்போ சொல்றாரு, யாரு போராட்டம் நடத்தினாலும் ஒயின் ஷாப் பார் நடக்கதான் செய்யணும் இவர் சொல்றாரு. ஜான் மில்லர் ஆய்வாளர். அடுத்த 48 மணி நேரத்துல கடையை பூட்டலன்னா ஒட்டுமொத்த என்னுடைய குழந்தையும் உள்பட சேர்த்து எடுத்துட்டு வந்து சாலையில உட்கார வச்சு படிக்க வைப்பேன், பார் வாசல்ல உட்கார வச்சு படிக்க வைப்பணும். கடையை மூடினாங்க. அப்போ உங்களுக்கு காசு கிடைக்குதுன்னா எல்லா வேலையும் பண்ணுவீங்களான்னு கேட்கிறேன். இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய அரசு கண்டிக்கல அப்படிங்கறதான் தாவேக்காவுடைய குற்றச்சாட்டு. அவன் என்ன பாவம் பண்ணான்னு கேட்கிறேன். அவன் என்னங்க பாவம் பண்ணா? 27 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன், அவனுடைய கனவு என்னவாங்க இருக்கும்? அவன் பாக்குறதே ஒரு செக்யூரிட்டி வேலை தானேங்க. என்னங்க சென்னையில இருந்தாலே 15,000 தானங்க சம்பளம். நீங்களும் நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த மாதிரி தனிப்பட அமைச்சு தேடுவாங்களா அப்படிங்கிறது. கஞ்சாவுக்கு எதிராக தொடர்ச்சியா 3 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். என்ன வெட்ட வந்திருக்காங்கன்னு வீடியோ ஆதாரத்தோட காட்டியிருக்கேன். என்ன அப்படியே கிழிச்சிட்டாங்களா இந்த காவல்துறை? என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றத கொடுத்திருக்கேன். என்ன பண்ணிட்டீங்க? ஒரு நாளைக்கு 4 முறை என் வீட்டுல வந்து போலீஸ் கையெழுத்து போட்டு போகுது. என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க நீங்க? அதுக்கப்புறம் சமீப காலத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எனக்கு எப்படி தெரியுமா ரிப்ளே? நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உங்களை அழைத்து விசாரணை செய்து இது நல்லபடியாக முடித்து வைக்கப்பட்டது. உங்களையே அழைச்சு உங்களையே விசாரிச்சுட்டாங்க. நான் போவே இல்லைங்க, நான் கூப்பிடவே இல்லை. ஓ, உங்களையும் விசாரிக்கல? என்னையும் கூப்பிடல, அவனையும் கூப்பிடல. எதிர் வீட்டுல ஒருத்தன் கஞ்சா விற்கிறான்னு சொல்றான், இருக்கிறவன் பூரா போயிடும் ஓடுறான் கஞ்சா வாங்கிட்டு. எல்லாமே சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ்ல பதிவாயிடுது. அப்போ அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும், கைது செய்யணும்ல. அவன் குடிச்சிருக்கான். அப்போ குடிக்காம இருக்கிற என்ன நீ கூட்டிட்டு போயிடுவ? குடிச்சவனை கூட்டிட்டு போக மாட்டேன். அப்ப குடிச்சவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கூட்டிட்டு போக மாட்டேன். நேற்று டிஜிபியினுடைய வாய்ஸ் கால் பாத்தீங்களா? எந்த பிரச்சனைனாலும் காவல்துறையினரை எதிர்த்து பேசினாலும் குடிச்சே இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து விசாரிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப கூட காவல் நிலையத்துக்கு நீங்க அழைச்சிட்டு வரக்கூடாது. ஓகே, புரியுதா? ஒரே நாள்ல ஒட்டுமொத்த பீசையும் ஏன் புடுங்குறீங்க? அப்ப நீங்க இவ்வளவு அடக்குமுறைகளுக்கும் ஆளாக்குனீங்க எல்லாம் மக்களை. அது அத்தனையும் தவறு தானே? நீங்க எப்படி எடப்பாடியாருடைய ஆட்சியில எடப்பாடியார் உடனே பதவி விலகுன்ற முழக்கத்தை முன் வச்சீங்கல்ல? நீங்க உண்மையிலே சாமானியர்களுக்கான முதல்வரா இருந்தா முதல்வர் பதவியில இருந்து இறங்க வேணாம். உங்களுடைய அமைச்சர் பதவியை நீங்க உடனே திறந்திருக்கணுமா இல்லையா? போலீஸ் மந்திரியை நீங்க திறந்திருக்கணுமா இல்லையா? நீங்க தானே மினிஸ்டர். நம்ம கட்டுப்பாட்டுல தானே வச்சிருக்காரு முதல்வர். உங்களுக்கு 1000 வேலை இருக்கு. உங்களுக்கு 1000 வேலை இருக்கு.
கொடுங்க. நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. அப்ப நீங்க தொடர்ச்சியா அத்தனையுமே உளவுத்துறை ஃபெயிலியருங்க. புரியுதுங்களா? உளவுத்துறை ஃபெயிலியர், அதை ஒத்துக்குங்கன்ற. அப்ப காவல்துறையும் அப்படிதான். இன்னைக்கு காவல்துறையினாலதான் ஆளக்கூடிய அரசுக்கு கிட்டத்தட்ட 50% கெட்ட பேரு. தாவேகா சார்பா ஒரு தம்பி தங்கைகள் வந்து அந்த இடத்துல கூடுறாங்க. அங்க வந்து ஒரு தீ விபத்து நடக்குது, வட சென்னையில தீ விபத்து நடக்குதுன்னு உதவிக்கு போறாங்க, நிவாரணம் கொடுக்குறாங்க, காப்பாத்துறதுக்கு முற்படுறாங்க. அந்த ஆய்வாளர் 2 பெண்களை போட்டு அட்டிக்கிறாரு, வயிற்றுல எட்டி மிதிக்கிறாரு, மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க, அவங்க மேல வழக்கு போடுறாங்க. அப்ப அடிச்சவர் மேல என்ன பண்ண போறீங்க? இருக்கு எல்லாமும் எல்லா நேரத்திலையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். மாற்றத்திற்கான நேரம் வந்துருச்சு. நீங்க மக்களை தொடர்ச்சியாக கொதிநிலையிலேயே கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் எல்லாத்தையுமே உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறான். அந்த மாற்றத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க மிஸ்டர் ஸ்டாலின் சொல்றேன். அந்த மாற்றம் வரப்போறது உறுதி. அதுல 1% கூட மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. 2026 நீங்க எப்படி கூட்டணி உங்க கூட்டணி அத்தனை பேரும் இன்னைக்கு கதறானே இந்த விஷயத்துல. ஏன் மாத்தி பேச வேண்டியதானே? ஸ்டாலின் அவர்கள் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, திருமாவளவன் நேர்ல போய் பார்த்துட்டு நேர்மையா செயல்பட்டு இருக்காரு இந்த விஷயத்துல முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அபத்தமா இல்லையான்னு கேட்கிறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு அபத்தமா இல்லையான்னு கேட்கிறேன். என்ன நேர்மையா செயல்பட்டுட்டீங்க? உங்களை ஒரு கொடிக்கம்பம் கூட ஏத்த உடல் நேர்மையா செயல்பட்டது காவல்துறைன்னு சொல்லுங்க. முதல்வர் நேர்மையா செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. வேங்கை வயல் பிரச்சனையில நேர்மையா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க. இந்த விஷயத்தை பரந்தூர் விமான நிலைய விஷயத்துல நேர்மையா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க. திருப்பரங்குன்ற விஷயத்துல நேர்மையா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க. ஸ்ரீமதியினுடைய வழக்கு விசாரணையில நேர்மையா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்துல நேர்மையா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க. அண்ணா உங்களுக்கு இது அபத்தமா இல்ல? 2 பசங்களை ஓட விட்டு வெட்டி கொன்னீங்களே, நேர்மையா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க. ஜாபர் அலின்ற என்னுடைய சகோதரன் கனிம வளத்துல கொள்ளையர்களால கொல்லப்பட்டானே, நேர்மையா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க என்ன திருமான்னு கேட்கிறேன். நேர்மையா செயல்பட்டார்னு சொல்லுங்க. எங்க போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துக்கு காவல்துறை அனுமதி தரல, நம்ம கூட்டணியில இருந்தாலும் நம்ம தரல, அதை பெருமையா வேற சொல்லிக்கிறீங்க. இப்படி இந்த அளவுக்குலாம் நீங்க மாறி பேசுவீங்கன்னு மக்கள் ஒருபோதும் நினைக்கல. தயவு செஞ்சு உங்களை மிகப்பெரிய ஆளுமையா மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் உள்பட. நான் ரசித்ததுல நேசித்ததுல நீங்களும் ஒரு தலைவர். நீங்க உங்களுடைய வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தது என்னால ஜீரணிக்கவே முடியலன்ற. இவர் இந்த பையனுடைய இறப்பை விட இந்த அண்ணன் பேசியது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றேன். இந்த விஷயங்கள் குறித்து நிறைய பேசினாலும் தொடக்கத்துல நம்ம பேசின மாதிரி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரில் வந்தது குறித்து பேசணும். அங்க வந்து ஆறுதல் சொன்னது அப்படிங்கிறது உங்களுடைய ஆதங்கத்தை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் பக்கம் நின்று பேசுறப்ப அந்த உணர்வு இருக்கும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்களுடைய கள அரசியல் இதை வந்து அரசியல்னு சொல்லலாமா, இல்லை இது மக்கள் மீதான ஒரு அன்பு, அது களத்துக்கு வரக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு? ஏன்னா முதல்வரும் வரல, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நேரில் வரல, பட் தொலைபேசியில் 2 பேரும் தொலைபேசியில் பேசினாங்க. ஆனால் நேரில் களத்தில் விஜய் அவர்கள் வந்தது அப்படிங்கிறத திமுக அரசினுடைய உளவுத்துறையே வந்து கணிக்க தவறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிளானும் கிடையாது, இது அரசுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஏதாவது அழுத்தம் இருக்காங்க நேரில் வர்றதுக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள்? இல்லை, அழுத்தம் தடைகள் ஏதாவது இருக்கா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது விளம்பர விரும்பி அல்ல தாவேகாவுடைய தலைவர் தளபதி அவர்கள், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் நின்னாலும் பார்த்தாலும் நடந்தாலும் போனாலும் அத்தனையுமே செய்திகள் தான், பிரேக்கிங் நியூஸ் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அவர் அதெல்லாம் விரும்புறது இல்லை. அவர் யாருக்கும் தெரியாம எல்லா இடத்துக்கும் போறாரு, வந்துகிட்டு இருந்தாரு திரைப்பிரபலமா இருக்கும்போது. இன்னைக்கு கூட அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அதை வச்சு அவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கல. இந்த விஷயத்திலயும் அவர் அரசியல் பண்ணல. தங்கை அனிதா வீட்டுக்கு போகும்போதும் அவன் அரசியல் பண்ணல, தங்கை ஸ்னோலின் வீட்டுக்கு போகும்போதும் அரசியல் பண்ணல, எதையும் அரசியல் பண்ணல அவர். புரியுதுங்களா? அரசியலுக்கான போன பரந்தூர் விமான நிலைய விஷயத்துலதான் போனாரு. அதை உங்களால ஏன் அவர் இப்படி போக முடியாதா அப்படி போக முடியாதா 1000 காரணம் சொன்னீங்க இல்லையா? தன்னுடைய கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் இறந்துட்டாரு மாரடைப்பால, அண்ணன் சஜின்னு சொல்லக்கூடியவர். அவர் வீட்டுக்கு ஏன் போகல? விபத்துல இறந்த பசங்க வீட்டுக்கு ஏன் போல? திருச்சியை சேர்ந்தவர்கள் வீட்டுக்கு ஏன் போல? எதிர்கட்சி ஆளக்கூடிய கட்சி அத்தனை பேரும் கொக்கரிச்சிங்க. இன்னைக்கு எங்க போயிட்டீங்க எல்லாரும்? வாயெல்லாம் வாடகை கொடுத்துட்டீங்களா இன்னைக்கு? அதேதான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு அதேதான் இன்னைக்கு நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு எல்லாமே பேசுனீங்கல்ல, இன்னைக்கு அப்பா, குட்டியப்பா, அன்பில் மகேஷ், பி.கே. சேகர் பாபு, ரகுபதி எல்லாருக்கும் வேற வேலை கொடுத்துட்டீங்களான்னு கேட்கிறேன்.
இன்னைக்கும் அதே குற்றச்சாட்டை இன்னைக்கும் வைக்கிறாங்க. ஒரு தொண்டர், மாநாட்டுக்கு வந்த தொண்டர் விபத்துல இறந்துட்டாரு, ஒரு ரசிகர் அவரோட வீட்டுக்கு போக முடியல, பொதுச் செயலாளர் அரசியல் பண்றாரு. அதுதான் சொல்றேன், அப்படின்னு அரசியல் பண்றது உங்க வேலை. இப்பவும் சொல்றேன், மக்களை நேசிச்சு களத்துக்கு வந்திருக்கிறாரு. எங்க தளபதி அவர்கள் அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஒரு நிமிஷம் போதும், ஒரே ஒரு நிமிஷம் போதும். அரசியல் தான் பண்ணணும்னா அரசியல் அடுத்த நிமிஷம் பண்ணிட்டு போயிடுவாரு. அது தேவையில்ல. மக்களுக்கான மாற்றத்தை விதைக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு, அந்த விதைத்தை அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது மக்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களை போன்ற அரசியல்வாதி அல்ல, சாமானிய வீட்டினுடைய மகனா வந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? உங்களுடைய மன்னர் ஆட்சிகளை சாமானிய வீட்டு பிள்ளைகளை வச்சு எதிர்க்க வச்சிருக்கிறாரு. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பயமாவே இருக்கு. உங்களுக்கு அரசியல் பண்றதுக்காக இல்ல, மக்களுக்காக வந்திருக்கோம். மக்களாட்சியை கொடுக்கணும்னு வந்திருக்கிறாரு. உங்களுக்கும் அவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க பண்ண அத்தனை நிகழ்வுகளிலுமே படுபாதக செயல்களை தான் செஞ்சிருக்கீங்க. மக்கள் பக்கம், பாதிக்கப்பட்டவரின் பக்கம் போய் நிக்கிறாரு. எந்த விளம்பரமும் இல்லை. போறாரு, வராரு, தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறாரு, உங்க குடும்பத்தின் பக்கம் ஆதரவா நிக்கிறோன்றாரு, ஒரு நிதி உதவி அளிக்கிறாரு, அங்கிருந்து உடனடியாக கிளம்புறாரு. இதுல என்ன ஆர்ப்பாட்டம் வச்சுட்டீங்க? இதுல என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க அப்படிங்கறது அவங்களோட கேள்வி. அதுதான் நானும் கேட்கிறேன். ஓகே, மதுரை விமான நிலையம் ஸ்தம்பிச்சதை பாத்தீங்கல்ல, கோவை விமான நிலையம் ஸ்தம்பிச்சதை பாத்தீங்கல்ல, பரந்தூருக்கு போகும்போது என்ன நிலை பாத்தீங்கல்ல, இதை பண்ண தெரியாதா அவருக்கு? இதுதான் அரசியல்னா அதை பண்ண தெரியாதான்னு கேட்கிறேன். நீங்க கூட்டணி இருக்குன்னு கூட்டணி கணக்கை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. மக்கள் அத்தனை பேரும் இந்த பக்கம், மக்கள் பக்கம், மக்களுடைய தலைவர் பக்கம் நின்றுகிட்டு இருக்கான். நீங்க இனிமே நான் பல மேடையில சொல்லிட்டேன், நீங்க திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு. இனிமே திருந்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. இனி திருத்தி எழுதப்பட வேண்டிய இடத்துல அண்ணன் இருக்கிறாரு, தலைவர் தளபதி அவர்கள் இருக்காரு. 2026 நிச்சயமாக தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட மக்கள் ஆட்சி வரும்னு சொல்றேன். பல விஷயங்கள் தொடர்ந்து அஜித்குமார் அவர்களுடைய மரணம், அது தொடர்பாகவும் திமுக அரசு இந்த விஷயத்தை எப்படி கையாளுது, தாவேகாவினுடைய தலைவர் களத்திற்கு ஏன் போகிறாரு, தொடர்ந்து மக்கள் பக்கம் அவர் நிற்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.